சிவாய நமக. ஓம் 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 சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. தங்கள் கோரிக்கை ஈடேற சக்தி அருள் புரிவாராக. நிறுத்தம். பிரம்மபுத்திரா, இன்று வேறு யாரும் உமது கண்ணுக்கு படவில்லை போதும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பார்த்து வெகு நாள் ஆயிற்று, பார்த்து விட்டு போகலாமே என்று வந்தேன். வந்தது தவறா? வந்தது தவறல்ல, கூறியது தான் தவறு. தவறா? ஓம் சக்தி என்று தானே கூறினேன். அது குற்றமா? குற்றம், குற்றம், குற்றம். வேறு யாராகிலும் இவ்வாறு உரைத்திருந்தால் அக்கணமே எமது கோபம் சாபமாகி பாவத்தில் ஆழ்த்தியிருக்கும். இது என்ன முனிவரே, சிவபக்தனாகிய நீரே சக்தியை புறக்கணிக்கலாமா? நாரதரே, உமது வேலையை எம்மிடமே தொடங்கிவிட்டீரா? பொன்னை விரும்பும் ஒருவன் என்றுமே மண்ணை விரும்பான். அந்த மண்ணில் இருந்து தானே பொன்னே விளைகிறது. விளைந்தால் அதற்காக பொன்னை காட்டிலும் மண்ணை உயர்வாக கொள்ள முடியுமா? சதிபதி என்று தானே சொல்கிறோம். முதலில் சக்திக்குத்தானே இடமளிக்கின்றோம். இல்லை, சதிபதி என்றாலே சதிக்கு தலைவன் பதி என்றே பொருள். சக்திக்கு தலைவன் சிவன் என்றே பொருள். எங்கும் எதனிலும் உயிராய் உருவாய் அருவாய் விளங்கும் சிவனே முதல்வன். அந்த சிவன் செயல்பட வலிமை அளிப்பது சக்தி தானே. அந்த சக்தி செயல்பட சிவனாய் விளங்குவதே சிவம் தானே. அதோ பார். ஓம் சிவாய நமக. சிவம்தான் சீவன். சீவன் இல்லை என்றால் சவம். வெறும் சவத்தை வைத்துக் கொண்டு சக்தி எங்கனம் செயல்படும். சீவனான சிவன் பிரிந்தால் சீவராசிகள் அனைத்துமே தடமாகும். சக்தியான சங்கரியும் ஒடுங்குவாள். நான்முகன் முதலாக அனைத்துயருமே ஒடுங்கும். சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகிய முச்சுடர்களும் ஒளியிழந்து இருள் சூழும். பஞ்சபூதங்கள் அற்றுப்போ. ஆதலால் அனைத்துக்கும் சீவனான சிவமே முதற் கடவுள். ஓம் நமச்சிவாய். எனது ஐயன் உடுக்கையின் ஒலியால் உயர் தோற்றத்தை அளித்து அருட்கரத்தால் அரவணைத்து ஆனந்த நடனம் புரிந்து அனைத்தையும் உருவாக்கிய சிவம் எங்கே? பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு இடமளிக்கும் சக்தி எங்கே? சக்தியை நீக்கி சிவனே என்று தனித்து நிற்பதுதான் சிவோகம். அப்படி என்றால் தாங்கள் மும்மூர்த்திகளையும் வலம் வந்து வணங்கும் தருணம் சதியை விடுத்து பதியை மட்டும் தான் வணங்குகின்றீர்களா? என் வழிபாடு முறையே அதுதான். வாரும், எம்மோடு வந்து பாரு. ஓம் நமச்சிவாய். பரபிரம்மணே நமக. ஓம் பரபிரம்மணே நமக. ஓம் பரபிரம்மணே நமக. மங்களம் உண்டாகட்டும். மைந்தா, ஏதேனும் செய்தி உண்டா? தந்தையே, ஆண் பெண் என்ற வேதத்தை கடந்ததுதானே பக்தி? ஆம் மைந்தா, அதில் என்ன ஐயம்? அப்படி என்றால் சற்று முன் பிரிங்கி முனிவர் வண்டாக வந்து தங்களை மட்டும் வலம் வந்து வணங்கிச் செல்ல காரணம் என்ன? மைந்தா, இது இன்று நேற்றல்ல, வெகு நாட்களாகவே இப்படி நடந்து வருகிறது. உன் தந்தையாரிடம் கேட்டதற்கு உன்னை வணங்கினாலும் என்னை வணங்கினாலும் ஒன்றுதானே என்று முனிவனுக்கு சாதகமாக பேசுகிறார். சாதகம் மட்டுமல்ல தாயே, அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் இந்த பிரிங்கி முனிவருக்கு இத்துணை அகம்பாவம் இருக்கக்கூடாது. இதை தாங்கள் எப்படித்தான் பொறுத்துக் கொண்டீர்களோ எனக்கே வியப்பாக இருக்கிறது. நாரதா, இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நியதி மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே. தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால், தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே. கேள் நாரதா, நன்றாக கேள். கேள்வி பிறந்தால்தான் முடிவு தெரியும்.
இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே. விளங்க வேண்டியது தங்களுக்கல்ல தந்தையே, தங்கள் பக்தனுக்குத்தான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முனிவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இல்லையா தாயே? அதுதான் எனது விருப்பமும். நாரதா, நீ பாடத்தை புகட்டப் போவது பிரிங்கி முனிவனுக்கா இல்லை உன் தாய்க்கா? தந்தையே, இது என்ன நிந்தை? தாய்க்கு பாடமா? பாடத்தின் பொருளே தாய் அல்லவா? அப்படி என்றால் நீ என்னதான் செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்? தந்தையே, தாங்கள் அறியாததான் 4 வேதங்களுக்கும் பிறப்பிடம் தாங்கள். அந்த வேதங்களின் மகிமையை விளக்கும் சொல்லாக இருப்பவள் தாய். அந்த சொல்லை வெளிப்படுத்துவது நாவு. அந்த நாவிலே அன்னையின் அம்சம் நிலைத்திருக்க இடமளித்து விட்டால் பின்னர் பிரிவினைக்கே இடம் இருக்காதல்லவா? அதுதான் சரி. அவ்வாறே ஆக. தேவியின் விருப்பம் போல் நாமகள் என்று பெயரோடு விளங்க அருட்புரிந்தோம். லட்சுமி நாராயண நமோ நம. மகாலட்சுமி சமேதா நமோ நம. லட்சுமி நாராயண நமோ நம. மகாலட்சுமி சமேதா நமோ நம. என்ன நாரதா, என்றுமில்லாமல் இன்று ஏனோ லட்சுமி ஸ்தோத்திரம் பலமாக இருக்கின்றதே. என்ன செய்வது? தலைமகளுக்கு வந்த கோபம் சிறுமகளுக்கும் எங்கு வந்துவிடுமோ என அஞ்சித்தான் அவ்வாறு குறிப்பிட்டேன். தலைமகளுக்கு கோபமா? ஏன்? எதற்காக? எல்லாம் அந்த பிரிங்கி முனிவரால் வந்த வினைதான். பண்டூருவில் அவர் இங்கும் வந்திருப்பாரே, வரவில்லையா? அதுதான் அன்றாட நடக்கும் நிகழ்ச்சியாயிற்றே, வராமல் இருப்பாரா? பாவம் பிரிங்கி முனிவர். இனிமேல் பிரம்மனை மட்டும் வலம் வரவோ வணங்கவோ அவரால் முடியவே முடியாது. ஏன்? எதற்காக? நான்முகன் நாவிலே தனது அம்சம் இணைந்திருக்க சரஸ்வதி தேவி பிரம்மனிடமே வரத்தை பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியை நீக்கி பிரம்மனை மட்டும் வலம் வந்து வணங்க முடியும்? சரியாக செய்தாள் சரஸ்வதி. மூட மதிபடைத்த முனிவனுக்கு சரியான முடிவு. தேவி, பக்தரை தூற்றுவது எம்மை தூற்றுவது போலாம். அதிலும் பிரிங்கி முனிவர் அரும் பெரும் பக்தர். ஆம் தாயே, அது முற்றிலும் உண்மை. அவர் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம், எதையும் நிராகரிக்கலாம். அந்த அளவிற்கு தவ வலிமை படைத்தவர் அவர். அதற்காக பதியை துதித்து சதியை துச்சமாக நினைக்க வேண்டுமா? அப்படி நினைக்கலாமா? அது மாபெரும் தவறாயிற்றே, அநீதியாயிற்றே, நீதிக்கே புறம்பாவதாயிற்றே. என்ன நாரதா, உன் கைங்கரியம் எங்கும் மாறமாகிவிட்டதா? நாராயண நாராயண, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீதியைத்தான் நினைவுபடுத்தினேன். இணைப்பின் இலக்கணமே சதிபதி. இதனை அறியாத பிரிங்கி முனிவர் அன்னை மகாலட்சுமியை அவமதித்து அலட்சியப்படுத்தினார் என்றால் அது பிரிங்கி முனிவனின் குறைமதியைத்தான் காட்டுகிறது. இவ்வகையில் அம்முனிவனுக்கு அறிவு புகட்டித்தான் ஆக வேண்டும். இதை தாங்கள் என்றோ செய்திருக்க வேண்டியது. இத்துணை காலம் விட்டு வைத்ததே தவறு. என்ன நாரதா, தலைமகளுக்குத்தான் பிரம்மன் நாவிலே இடம்பெறச் செய்து நாமகளாக விளங்க செய்து விட்டாய். இனி மகாலட்சுமி தேவிக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ? தேர்ந்தெடுப்பதென்ன? தாங்கள் தான் அடிக்கடி கூறுவீர்களே, உன் ஒருத்தியை தவிர என் இதயத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை என்று. அந்த இடம் இப்போது என்னவாயிற்று? ஆஹா, மிகவும் பொருத்தமான இடம். அண்டங்கள் உய்ய அஷ்டலட்சுமிகளாக விளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் திருமால் அகத்திலே திருமகளாக திகழ என்னே பாக்கியம், என்னே பாக்கியம். தேவியின் விருப்பம் தேவையான திருப்பம். நாரதா, நீ நடத்தும் இந்நாடகத்தால் ஏற்படும் விளைவு எங்கு போய் முடியப் போகிறது என்று கூடிய விரைவில் அனைவருக்குமே விளங்கிவிடும். தேவி விரும்பிய வண்ணமே தேவியின் அம்சம் எமது இதயத்தில் நிலைத்திருக்க யாம் பரமளி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன நாரதா, நீயும் பிரிங்கி முனிவனை போல் எம்மை அலட்சியப்படுத்துகிறாயா? சிவசிவா, அந்த பிரிங்கி முனிவர் வண்டூர்வில் இங்கும் வந்தாரா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார்? என்னே கொடுமை, என்னே கொடுமை. நாரதா, இதில் என்ன கொடுமை? சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பதுதானே. எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே. இதே பதிலைத்தான் பிரம்மனும் திருமாலும் கூறினார்கள். ஆனால் தேவியர்கள் அதை ஏற்க மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மார்பில் திருமகள் அம்சமும் என்றென்று நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள். பாவம் பிரிங்கி முனிவர். இனி என்ன செய்வாரோ, எவ்வாறு வலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக இருக்கிறது. சக்தியின் மகிமையை உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம். தேவி, பிரிங்கி முனிவன் மாபெரும் பக்தன். தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தான். ஆற்றல் என்ற சொல்லே சக்தியை குறிப்பதுதானே. என் அருள் இல்லை என்றால் பண்டாக மாறவோ பலம் வந்து வணங்கவோ எவ்வாறு முடியும்? ஆஹா, பொருத்தமான கேள்வி. இதற்கு விடையளிக்க பிரிங்கி முனிவர் என்ன ஈசனாலுமே முடியாது. மன்னிக்க வேண்டும். நாரதா, உனது லீலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது.
இவை அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது. சிவசிவா சிவசிவா, பிரிங்கி முனிவர் சக்தி தேவியை அவமதித்தால் அதற்கு நானா காரணம்? தலைமகளும் திருமகளும் பிரிங்கி முனிவரின் அகம்பாவத்தை அடக்க வரத்தை பெற்றால் அதற்கும் நானா காரணம்? இதோ சக்தி தேவியே இருக்கிறார்கள். அவர்களாகவே விருப்பமுற்று தங்கள் உடலில் சரிபாதியாக சிரசு முதல் கால் வரை இடதுபாகம் முழுமையும் சக்தியின் அம்சம் இணைந்திருக்க தங்களிடமிருந்து வரத்தை பெறுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கும் நான் தான் காரணமா? நாரதா, நீ கூறி முடித்ததிலிருந்தே காரணகர்த்தா யார் என்று எனக்கு விளங்கிவிட்டது. இனி நிகழ்த்த வேண்டிய காரியத்தையும் நீயே கூறிவிடேன். அதை நான் கூறுகிறேன். முனிவன் அகந்தை அடங்கவும் அகங்காரம் ஒடுங்கவும் நாரதன் குறிப்பிட்டவாறே தங்கள் உடலில் சரிபாதியாக இடது பாகம் முழுமையும் எனது அம்சம் இணைந்திருக்க வரம் தந்தருள வேண்டும். அவ்வாறே அளித்தோம் தேவி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் சிவாயம். பிரிங்கி முனிவரே, பிரிங்கி முனிவரே, நான் பெரும் பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். என்ன நாரதரே, என்ன நேர்ந்தது? எது தங்களுக்கு நேரக்கூடாதோ அது நேர்ந்து விட்டது. அதற்கு காரணமே நான் தான். தங்கள் விரதத்துக்கே பங்கம் விளைவித்த பாவி ஆகிவிட்டேன். அப்படி என்றால் இனிமேல் தாங்கள் வண்டாக உருமாறி மும்மூர்த்திகளை வலம் வரவோ வணங்கவோ முடியாதே என்றுதான் வேதனைப்படுகிறேன். ஏன், எதற்காக? தாங்கள் வண்டாக மாறி வலம் வந்து வணங்கிய விந்தையையும் முத்தொழில்களுக்கும் அதிபரான சிவனை போற்றி புகழ்ந்ததையும் அப்படியே தேவியர்களிடம் அப்பட்டமாக உரைத்தேன். ஏதோ என்னை மறந்து என் தொழிலை செய்து விட்டேன். அதன் பலன் பிரம்மன் நாவில் சரஸ்வதியும் திருமால் மார்பில் லட்சுமியும் சிவன் உடலில் பாதியாக சக்தியும் இணைந்திருக்க வரம்பெற்று விட்டார்கள். இனி எவ்வாறு தேவியர்களை பிரிக்க இயலும்? எங்கனம் மும்மூர்த்திகளை தனித்து வணங்க முடியும்? இது அவ்வளவும் என்னால் வந்த வினையல்லவா என்ற வருத்தத்தால் தான் தங்களிடம் முறையிட விரைந்தோடி வந்தேன். நாரதரே, உமது கலகச் செயலால் எமது தவ வலிமை மேலும் மிளிரப் போகிறது. 3 தேவியர்களும் அழியப் போகிறார்கள். அந்தோ தேவியர்கள் அழிந்து விட்டால் அண்ட சராசரங்களும் செயலற்று அழிந்து விடுமே. அது ஒரு காலம் நடவாது. எம்மால் வேள்வித்தியில் உருவாக்கப்படும் அரக்க உருவம் அம்மூன்று தேவியர்களையும் அழித்து சக்திகள் அனைத்துக்கும் அதிபதியாக அது மாறும் விந்தையை இருந்து பாரும். இனி நான் பார்த்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? பிரிங்கி முனிவர் மனது வைத்தால் இயலாதது என்று ஒன்று உண்டா? ஓம் நமச்சிவாயம். ஆபத்து, தவிர்க்க முடியாத ஆபத்து திருத்தலமையில் சூழ்ந்து விட்டது. என்ன நாரதா, எவரால் ஆபத்து? எல்லாம் அந்த பிரிங்கி முனிவரால் தான். தேவியர்கள் வரத்தை பெற்று மும்மூர்த்திகளோடு இணைந்து விட்ட செய்தியை கூறியதுதான் தாமதம். அடுத்த கணமே வந்தது கோபம், சிவந்தன கண்கள், சிரித்தன தேகம், அலைகடல் போல் பொங்கி எழுந்தார். என்னை அவமான படுகொலியில் வீட்ட முற்பட்ட தேவியர்கள் மூவரையும் தேவியை துவக்கி அரக்கனை உருவாக்கி அழைத்து விடுகிறேன் என்று சபதம் செய்து விட்டார். என்ன ஆணவா? அப்படியா? கேவலம் ஒரு முனிவனுக்கு அவ்வளவு அகம்பாவமா? என்ன சக்தியான எம்மையை துச்சமாக நினைத்ததுமல்லாமல் அழிக்கவும் முற்பட்டு விட்டானா? சாதிக்க முடியாத சபதத்தை செய்துவிட்டு வேள்வி வேறு நிகழ்த்துகிறானா? பார்த்து விடுகிறேன் அவன் தவத்தின் வலிமையை, அடித்து விடுகிறேன் அவன் அகத்தின் செருக்கை. இவ்வளவுக்கும் காரணம் இந்த மும்மூர்த்திகள். நான் அப்போதே கூறினேன், பிரிங்கி முனிவர் சாமானியர் அல்ல என்று. கேட்டால் தானே? நானும் தான் சரஸ்வதியிடம் கூறினேன். நான் மட்டும் என்ன, ஒரு முறைக்கு பல முறை எடுத்து கூறினேன். இது அவ்வளவும் இந்த நாரதனால் வந்த வினை. சிவசிவா, அதிபதிகளுக்குள்ளே சச்சரவு ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பு? ஏது பிரிங்கி முனிவர் ஏவும் அரக்கனிடம் என்னையே காட்டி கொடுத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. நாரதா, நீ எதற்கு மஞ்சள்க? அந்த பிரிங்கி என்ன அந்த சராசரங்களுக்கும் அதிபதியா, இல்லை ஆதி முதல்வனா? நான் நினைத்தால் அவன் உச்சரிக்கும் மந்திரத்தை நிலைமாறச் செய்வேன். இதோ பார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவா. அறியாமையில் மூழ்கி அகந்தை கிடமளித்த முனிவனே, நீ எதை நினைத்து இந்த வேள்வியை நிகழ்த்துகிறாயோ அதை மறந்து நிலை குலைந்து மனம் தடுமாறி தவிப்பாயாக. ஆதிசக்தியின் அம்சங்களான தேவியர்களையே துச்சமாக மதித்த மூர்க்கனை, இக்கண முதல் சக்தி அனைத்தும் இழந்து செயலற்றிருப்பாயாக.
தேவகதியை தடுத்தும் அரக்கன் உருவாகிவிட்டான் என்றால் இனி தேவியர்கள் கதி என்ன ஆகும்? அக்கா, எங்களை காப்பாற்ற வேண்டும். வரட்டும் அந்த அரக்கன். பிரிங்கி முனிவனுக்கு மட்டுமல்ல, மும்மூர்த்திகளுக்குமே எமது சக்தியின் மகிமையை உணர்த்தும் வகையில் நிரூபித்து காட்டுகிறேன். அதோ வந்து விட்டான் அரக்கன். வந்து விட்டான். தேவா, கைலாசவாசா, எனக்கு இந்த நிலைமை எதனால் ஏற்பட்டது? தேவி, ஆவேசத்திற்கு அடிமையானவர் எவராயினும் இந்நிலையிலிருந்து தப்பவே முடியாது. பிரிங்கி முனிவர் வேள்வியை முடிக்கும் முன்னரே தடுக்கப்பட்டு குறை பிரசவம் போல் வந்துரித்த அரக்கனானதால் அவனுக்கு முழுமையான வலிமை இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் உன்னால் அவனை அழிக்க முடிந்தது. இன்றே நீங்கள் மூவருமே அழிந்திருப்பீர்கள். பக்தர்களின் மனம் புண்படும்படி நடந்தவர்கள் எவராயினும் அந்த பாவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். மகாதேவா, இந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லையா? பாவம் என்று உணர்ந்தாலே பரிகாரம் தானே வந்தடையும். உனக்கு உடந்தையாக இருந்த கலைமகளும் திருமகளும் கூட தாங்கள் இழைத்த பாவத்திற்கேற்ப பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இருவருமே பூமியை அடைந்து பாவிகளின் பாவங்களை போக்கவல்ல சரசு பத்மா என்ற புண்ணிய நதிகளாக மாறி காலகதியில் பாவங்கள் விலகி விண்ணுலகை வந்து அடைவார்களாக. தேவி, நீயும் மண்ணுலகை அடைந்து அபேத்தியவர்மன் என்னும் மன்னனுக்கு மகளாக பிறந்து ரேணுகாதேவி என்ற பெயருடன் விளங்குவாய். அது தருணம் யாம் ஜமதக்னி முனிவர் என்ற பெயருடன் அங்கு வருவோம். உன்னை மணப்போம், உன் பாவத்தை முடிப்போம். காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. காலை பொழுதே வருக வருக, கன்னி கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. வருக கண்ணை கதிரே வருக வருக, சூடும் மலரே வருக வருக, என்னை தேடி இசை பாடி. பொழுதே வருக வருக, கண்ணை கதிரே